you see this case has been filed out of some pressure on you? How do you see, sir? I don't see it. I also don't see anything. I see some officer who doesn't know the law, who is doing it under DMK's pressure. அண்ணே ஒன்னா அடிச்சுதான் வழக்கு போட்டிருக்காங்கண்ணே. நான் அடிச்சுதான் இதெல்லாம் புதுசு புதுசாக நம்ம கேடஸ் அதுக்கு பதில் சொல்லல. அன்னைக்கு தம்பி நானும் ஒன்னா தான் போனோம். அவர் எப்படி நம்ம கிட்ட நடந்துட்டாருன்னு கேளு. ஒரு நிமிஷம் கேள்வி மறுபடியும் கேட்ட கேள்வி அப்படியே கேளுங்க. குற்றச்சாட்டுன்னு சொல்லுங்க. ஏன் பாஜக அப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க. நான் வீடியோ போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. உங்க கேள்வி என்ன கேட்டீங்க இதுக்கு முன்னாடி? தொடர்ந்து ஏன் பாஜக தொண்டர்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு கேட்டீங்க. வீடியோ போட்டு பாப்போமா? நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க ஒருதலை பட்சமா நீங்க கேள்வி கேட்டா பொறுப்பு நானா? குற்றச்சாட்டு 10,000 பேர் வைப்பாங்க. நீங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. பிரஸுக்கு வேலை தானே. எல்லாம் பிரஸ் மீட்ல அண்ணாமலை சொல்லணுமா? நீங்க கிரவுண்ட்ல போய் கேளுங்க. 4 பேர் பொதுமக்களை போய் கேளுங்க. நேற்று யார் 10 மணிக்கு மேல காத்து இருந்தது யாருன்னு கேளுங்க. நான் எப்படி பிஹேவ் பண்ணேன்னு கேளுங்க. நீங்க மக்கள்கிட்ட போய் கேட்கணும். இப்ப திமுக வேட்பாளர் காலையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக தோல்வி பயத்தால வெளிமாநிலத்திலிருந்து ஆட்கள் இறங்கி கலவரத்தை தூண்ட முயற்சி பண்றாங்க. வெளிமாநில ஆள் யாராச்சும் பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? இல்ல உங்களுக்கு கேட்கறேன். பாத்தீங்களா? நானும் பார்க்கல. பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க. நானும் பார்க்கல. Before you went to the Chamber of Commerce, that industries were expressing their concern about that industries are very much affected out of GST. I have given all the reply. Industry is happy. We are going to solve everything. We will audit everything, Anna. கொடுத்திருக்க மேனிஃபெஸ்டோல நீர் மேலாண்மைக்கு தனியா ஒரு இது கொடுத்திருக்கு. யார் தேர்தல் நடத்துறதுன்னா திமுகவா? தெரியல. திமுக தோல்வி பயம் என்ன வேணாலும் செய்வாங்க. எங்களை பொறுத்தவரை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். சரியான நேரத்தில் நடத்தப்பட வேண்டும். 19ஆம் தேதி நடத்தப்பட வேண்டும். நாங்க தான் தெளிவா இருக்கோமே. நீ தங்கச் சுரங்கத்தையே கொட்டினா கூட இங்கே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற போவது உறுதி. ஆனால் நாங்க யாருக்கையும் போய் தேர்தல் நிறுத்துங்களா நாங்க பெட்டிஷன் கொடுக்க போறதில்லை. திமுக கார என்ன இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் அதை தாங்குவான், களத்தில் நிற்பான். ஏப்ரல் 19ஆம் தேதி மக்கள் வந்து வாக்கு செலுத்தும் வரை எங்கள் தொண்டன் களத்தில் இருக்கும். எஸ் மேடம். You should have watched my speech in the Chamber of Commerce today. And today morning I had a meeting with the small scale all associations there, micro, small and medium. And there we have spoken.